ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருந்துருக்கணும். ஸோ யூஜி அல்லது பிஜி எது முடிச்சிருந்தாலுமே இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள். இந்த ஜாப்க்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா 2.10 lakhs per annum வரைக்கும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோட எண்ணில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் உங்களுக்கு யூஜி பிஜி ஸோ எது முடிச்சிருந்தாலுமே இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். இமீடியட் ஜாயினர்ஸ் ரெக்வயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இமீடியட்டாக ஜாயின் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த ஜாப் வந்து ஓகேவாக இருக்கும். இந்த ஜாப்க்கு வந்து என்னெல்லாம் தேவை அப்படின்னா உங்ககிட்ட வந்து இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றதுனால ஒரு லேப்டாப் இருக்கணும். ஸோ லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா வெப் கேம் இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா i5 அப்படி இல்லைனா அதை விட அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேம் வந்து 8 GB ரேம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஒரு ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் மாதிரி. ஸோ மினிமம் வந்து 30 Mbps ஸ்பீடு வந்து உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெட்செட் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஹெட்செட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து பவர் ஷட் டவுன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பவர் பேக்கப் உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து வேலை பார்க்குறதுக்கு தேவையானது உங்ககிட்ட இதில் இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பிபிஓவில் ஒரு 6 months எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து சேலரி வந்து பார்த்திங்கன்னா 2.10 lakhs இது வந்து பெர் ஆனம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு இன்சென்டிவ்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎஃப் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஜாப் வந்து நௌக்கரியில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. யார் ஹையர் பண்ணுறாங்கன்னா இந்த ஜாப்க்கு ஹையர் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா டெக் மஹேந்திரா இவங்க தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்கில் கிளிக் பண்ணிங்க பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து வாசிச்சிக்கலாம். ஆனால் அப்ளை பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஹவு டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஹெச்ஆரோட நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த நம்பருக்கு வந்து உங்களோட ரெஸ்யூமை நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பணும். ஸோ அப்படி தான் இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டெக் மஹேந்திராவோட ஜாப் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ அதில் லாகின் போய்ட்டு அப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ நிறைய பேர் வந்து நௌக்கரியில் லாகின் டு அப்ளைன்னு சொல்லிட்டு அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு சரி அவங்க கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ அவங்களே வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஒரு ஜாப்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து ரெஸ்யூம் ஷேர் பண்ணி தான் அப்ளை பண்ணணும். ஸோ அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த ஜாப் பிடிச்சதுன்னா அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.